மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு ரெசிப்பியில் பாசிப்பருப்பு வச்சு ஒரு ஸ்வீட் தான் பண்ண போகிறோம். இப்போ வாங்க ஸ்ட்ரைட்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். நல்லா பாசிப்பருப்பு அலசிட்டு ஒரு 1.5 மணி நேரமாவது இதை ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஊற வச்சு எடுத்ததுக்கப்புறம் இதை நல்லா ஃபில்ட்ரு பண்ணி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. தண்ணி எதுவுமே இல்லாமல் பார்த்துக்கோங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளை பாகு காய்ச்சி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி அதில் கடாய் வச்சு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். அதில் நான் இந்த மாதிரி நுணுக்கி வச்சுருக்க வெல்லத்தை சேர்த்துக்கிறேன். வெல்லம் வந்து ஜஸ்ட்டு தண்ணியில் கரைஞ்சிருந்தால் போதும், எந்த கம்பி பதமும் வரணும்னு அவசியம் கிடையாது. ஸோ இந்த மாதிரி நல்லா தண்ணியில் கரைஞ்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணி வச்சுருங்க. வெள்ளைப்பாக ரெடி பண்ணி வச்சதுக்கப்புறம் நம்ம ஊற வச்சுருக்க பாசிப்பருப்பை அரைச்சிக்கலாம். இது ஒரு 1.5 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருக்கேன். எந்த ஒரு தண்ணியும் இல்லாமல் அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் குறைன்னு எடுத்துக்கோங்க. ஒரு ரவா மாதிரி அந்த பதத்துக்கு அரைச்சி எடுத்துக்கோங்க. இதை அப்படியே ஒரு கிண்ணத்துக்கு மாற்றிக்கலாம். மீதி உள்ள எல்லா பாசிப்பருப்புமே இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. விழுதா ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம், லைட்டாக குறைன்னு அரைச்சிக்கோங்க. இப்போ நம்ம எல்லா மாவுமே அரைச்சி எடுத்தாச்சு. இதில் டேஸ்ட்டுக்காக தேங்காய் பூ கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் துருவி போட்டிருக்கேன். 3 ஏலக்காவை இந்த மாதிரி இடித்து சேர்த்துருக்கேன். இது எல்லாத்தையுமே இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. வீட்டில் பாசிப்பருப்பும் வெல்லமும் இருந்தாலே போதும். இது செய்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் சிம்பிளாகவும் செஞ்சிடலாம். அதே சமயம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. பாசிப்பருப்பு உடம்புக்கு நல்ல குளிர்ச்சி தரும். ஸோ இந்த மாதிரி வெல்லப்பாகு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நமக்கு தேவையான அளவுக்கு வெல்லப்பாகு சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இப்போ இதை நல்லா நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். ஃபஸ்ட்டே அதிகமாக சேர்த்துட்டோன்னா பாகு அதிகமாக போயிடுச்சுன்னா ரொம்ப தண்ணி ஆயிரும். இந்த மிக்ஸ் கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துக்கிறேன். அதையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நீங்கள் எந்த ஸ்வீட் செய்யும் போதும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு சால்ட் சேர்த்துட்டு பண்ணுங்கள். இப்போ இதை நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணி வச்சதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நான் பணியாரக்கல்லில் நல்லெண்ணெய் விட்டு ஹீட் பண்ணி வச்சுருந்தேன். அதில் நம்மளோட மாவை வந்து இந்த மாதிரி ஊற்றி எடுத்துக்கோங்க. மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. ஒரு தோசை மாவு பதத்துக்கு இருக்கணும், இல்லைன்னா ரொம்ப அழுத்தமாயிரும். ஸோ இது நல்லா 2 சைடு வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி போட்டுக்கோங்க. ஒரு 2 நிமிஷம் நல்லா வெந்தால் போதும். இது அழகாக கோல்டன் கலருக்கு மாறி வந்துடும். உங்களுக்கு டவுட்டாக இருந்ததுன்னா ஒரு டூத்பிக் அல்லது கத்தி எடுத்து நடுவில் குத்தி பார்த்திங்கன்னா மாவு ஒட்டாமல் இருந்தாலே வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ இதை நம்ம அப்படியே ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் எல்லாத்தையும். இதை வந்து நான் பணியாரக்கல்லில் இப்போ செஞ்சுருக்கேன். இதை நீங்கள் வெறும் எண்ணெய் கடாயில் வச்சு எண்ணெய் ஊற்றி டீப் ஃப்ரை பண்ணி கூட எடுக்கலாம். ஒரு அப்பம் மாதிரி இருக்கும். ஸோ இதே மெத்தட் தான். ஸோ அடுத்த ஈடு நான் ஊற்றி எடுத்தாச்சு. அதில் தான் மக்களே, செம்ம சாஃப்டாக சூப்பரான ஒரு ஹெல்த்தியான ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள்.